ஏய் வேணாண்டி, அது என்ன பவுடர்னே தெரியல. இதனால நாளைக்கு நமக்கு தான் கெட்ட பேர் வரும். உன் கழுத்துல கத்தி வச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். நம்ம உயிரே இப்ப ஆபத்துல இருக்குடி லூசு. இதுல கெட்ட பேரை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? இப்போ என்ன? ஒண்ணு இல்ல மேம். ஏய் ஓடி போய் ஆரம்பிப்போ. மேடம் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏய், 2 பேரும் நல்லா கேட்டுக்கங்க. எங்க கிட்ட பவுடர் கலக்குறேன்னு இப்ப ஒத்துக்கிட்டு நாங்க கொடுத்த பவுடரை நந்தினி முகத்துல பூசாம என்னை ஏமாத்தலான்னு நினைச்சீங்க. நீங்க இப்ப தப்பிச்சிடலாம். ஆனா உங்க அட்ரஸ் என்கிட்ட தான் இருக்கு. உங்க வீடு தேடி வந்து உங்க மொத்த குடும்பத்தையும் கழுத்தறுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். இப்ப பயம் வருமே. வேண்டாம். அதுக்கப்புறம் ஏண்டா அவங்க சொன்னதை செய்யாம போனோம்னு நினைச்சு நீங்க அழுது கதறினாலும் போனவங்க திரும்ப வரமாட்டாங்க. மேக்கப் போடுற கிரீம்ல அந்த பவுடரை கலந்தா என்னடா ஆகும்? கனகா நம்ம கிட்ட சொன்னத நாம அப்படியே அக்கா கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். கா, அது ஒரு விதமான கெமிக்கல்கா. அது முகத்துல போட்டா முதல்ல லேசா எரிச்சலா இருக்கும். அப்புறம் அலர்ஜியா மாறி மூஞ்சி எல்லாம் பூச்சி கடிச்ச மாதிரி சகப்பு சகப்பா ஆயிடும். சிவப்பு சிவப்பா ஆயிடுமா? ஆமாக்கா, முகமே அசிங்கமாயிடும். கல்யாண பொண்ணு முகம் பூரா பூச்சி கடிச்ச மாதிரி கலர் கலரா தோல் உறிஞ்சு போயிருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. அவளால அவ முகத்தை வெளியில காட்ட முடியுமா? கல்யாணத்துல ஒரு பொண்ணுக்கு அழகே அவ முகம்தான். அதையே கன்றாவி ஆக்கிட்டா அது அவளால தாங்கிக்க முடியுமா? மனசு என்ன வலி வலிக்கும். உன் மனச உடைச்சவளோட மனச இன்னைக்கு நான் உடைக்கிறேன்க்கா. என்ன முகம் எரியற மாதிரி இருக்கு? இத ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது அப்படிதான் மேடம் இருக்கும். இவ்ளோ எரிச்சலாவா இருக்கும்? ஆமா மேடம், அப்படிதான் இருக்கும். சரியாயிடும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. என்னால முடியல, ரொம்ப எரியுது. தம்பி, பொண்ணு அழைப்புக்கு நேரமாச்சு. கல்யாணிய கூப்பிடுங்க, கிளம்பலாம். இவ ஒருத்தி எந்த நேரத்துல எங்க போவான்னே தெரியாதா நீ? இருங்க கூப்பிடுறேன். கல்யாணி, சீக்கிரம் வா. எல்லாரும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இதோ வரேன். எங்க போன? நான் ரெடி ஆக வேண்டாமாங்க? எவ்வளவு நேரம் ரெடி ஆவ? போலாம் நீ. சரி, நாங்க மேல வீதிக்கு போறோம், நீ கீழே வீதிக்கு போயிரு. சரிண்ணே. டேய், ரொம்ப சந்தோஷப்பட போறோம்டா. அந்த அடங்காப்பிடாரி நந்தினி ஊர் முன்னாடி முகத்தை காட்ட முடியாம அசிங்கப்பட்டு நிக்கிறத நான் பார்த்து ரசிக்க போறேன். கிளம்பலாங்க. வாங்க போலாம். வாங்க வாங்க எல்லாரும். சரிங்க. வாங்க போலாம். வாக்கா. வா கல்யாணி. நீங்க மேக்கப் பண்ண மாதிரி தெரியலையே. முகத்தை கழுவுனாலும் எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கு. ஏன் நீங்க இப்படி ஒரு மாதிரி பாக்குறீங்க?
என்ன பண்ணிருக்கீங்க? ஏன் என்னோட முகம் இப்படி ஆயிடுச்சு? உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி ஏதாவது இருக்கா மேடம்? அப்படிலாம் எனக்கு எதுவும் இல்லையே. அப்பனா உங்களுக்கு நாங்க யூஸ் பண்ண புது கிரீம் ஒத்துக்கல போல இருக்கு மேடம். அதனாலதான் உங்களுக்கு அலர்ஜியா இருக்கு மேம். நீங்க புதுசா ஏதாவது கிரீம் யூஸ் பண்றதா இருந்தா என்ன கேட்டு என்ன செக் பண்ணிட்டு தானே எனக்கு போட்டு விடணும். சாரி மேடம். சாரியா? நீங்க சாரி சொன்னா எல்லாமே சரியா போயிடுமா? ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க? நாளைக்கு எனக்கு கல்யாணம். இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணு அழைப்புக்கு எனக்கு நலங்கு வைக்கிறதுக்கு எல்லாரும் வந்துருவாங்க. இப்ப நான் என்ன செய்ய முடியும்? இந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் எப்படி எல்லாரும் முன்னாடி போய் நிக்க முடியும்? டேய் நந்தினி, என்னடி ஆச்சு இது? முகம்லாம் இப்படி இருக்கு. ஏதாவது தப்பான கிரீம போட்டுட்டாங்களா என்னன்னு தெரியலமா. முகமெல்லாம் எப்படி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலமா. பொண்ணு அழைப்புக்கு வேற இப்ப ஆள் வந்துருவாங்க. ஐயோ போச்சு, எல்லாமே போச்சு. நந்தினி இப்ப என்னமா பண்றது? ஏமா கல்யாண பொண்ணு முகத்தை இப்படி ஆக்கி வைப்பீங்க? உங்களுக்கு வேலை தெரியுமா தெரியாதா? எதுக்கு இப்படி தப்பான மேக்கப் போட்டு என் பொண்ணு முகத்தை இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க? இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? ஏய் நந்தினி, அழாதடி, அழாத. எப்படிமா போய் நிக்க முடியும்? சரிம்மா, அழாத, அழாதம்மா. சரி பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம். நீ அழாத, சரி பண்ணிக்கலாம்மா. அழாத. ஏய் ஏய் ஏய், ஏம்மா நில்லுங்க, ஓடாதீங்க, நில்லுங்கம்மா. ஓடிட்டாளுங்க. என்னடி அவளுங்க இப்படி விட்டு ஓடிட்டாளுங்க? இத சரி பண்றதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. என் கல்யாணத்தை பத்தி நான் நினைச்சு வச்சதெல்லாம் இப்ப போச்சுமா. நான் எதுவுமே பண்ண முடியாது. நான் எந்த நாளுக்காக இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேனோ அந்த நாள் எனக்கு என் முகத்தை வெளியே காட்ட முடியாதபடி ஆயிடுச்சேம்மா. ஏமா எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? அழாதம்மா, ஏதாவது செஞ்சு நாம சரி பண்ணிக்கலாம். இதுக்கு என்னம்மா செய்வ? எதுவுமே செய்ய முடியாதுமா. இங்க பாருமா, கரிகாலன் தான் போன் பண்றான். இவங்கிட்ட நாம நடந்ததை வேணா சொல்லிடலாமா? அவன்கிட்ட சொன்னா மட்டும் அவனால என்னமா பண்ண முடியும்? யாராலையும் இது ஒண்ணும் பண்ண முடியாதுமா. ஏன் அத்தை போன் எடுக்க மாட்டாங்க? கடவுளே, அம்மா அவன் தாம்மா திரும்ப போன் பண்றான். வேண்டாம்மா. நந்தினி இருமா, அவன்கிட்ட என்னன்னு கேட்போம். ஹலோ. அத்தை, சித்தி சித்தப்பாலாம் பெண் அழைப்புக்கு உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. நலங்குக்கு ரெடியா இருங்கன்னு அப்பா சொல்ல சொன்னாரு. சரிப்பா. ஏன் அத்தை ஒரு மாதிரி பேசுறீங்க? அத்தை எதுக்கு அழறீங்க? ஏதாவது பிரச்சனையா? வரலட்சுமி, வரேங்க. வாங்க மச்சான், வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வருதா? வாங்கம்மா, தங்கச்சி வாங்க. அண்ணா, வாங்க, வாங்க. வாங்க வாங்க. வாங்க நீ, வாங்க வாங்க. எல்லாரும் வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். உள்ள போலாம் மச்சான். போலாம். வாங்க வாங்க, நீ, வாங்க. வாங்க நீ. ஒண்ணு உள்ள போலாம் வாங்க. வாங்க. போமா. அத்தை வாங்க. வாங்க. ஹலோ. நாம நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. மொட்டையா உங்களை எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லிருக்கேன்ல. என்ன நடந்துச்சுன்னு முதல்ல முழுசா சொல்லுங்க. அந்த மேக்கப் போடுற ரெண்டு பொண்ணுகளும் நம்ம சொன்ன மாதிரியே செய்கிறாங்களான்னு அவங்கள ஃபாலோ பண்ணி பார்க்க சொன்னேன்ல, நானும் அவங்கள ஃபாலோ பண்ணி போய் பார்த்தேன்.
அந்த பவுடர் நல்லாவே வேலை செஞ்சிருச்சு. அந்த பொண்ணுங்க நாம சொன்னபடியே யாருக்கிட்டையும் சிக்காம ஓடிட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு நல்லது. முதல்ல நந்தினியில இருந்தே பிரச்சனையை ஆரம்பிக்கிறோம். ஆரம்பமே அமர்க்களமா இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னா பண்ணி இந்த கல்யாணம் முடியும் போது இந்த குடும்பமே செதறி சின்ன பின்னம் ஆயிடும். கனகா, நான் கூப்பிடுறேன். இங்கேயே நிக்கிற? வாமா உள்ள போலாம். இந்த வரேம்மா. வா. அவ முகமே ஒரு மாதிரியா இருக்குப்பா. என்ன பண்றதுன்னே எங்களுக்கு தெரியல கரிகாலா. இந்த முகத்தோட அவ எப்படி கல்யாணத்துக்கு வந்து நிக்க முடியும்? அத்தை, நீங்க அழாதீங்க. முதல்ல போனை ஸ்பீக்கர்ல போடுங்க. சரிப்பா. நந்தினி, இப்ப அழுதுட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீ தைரியமான பொண்ணு தானே. ஒரு பிரச்சனை வந்தா அதை எப்படி சமாளிக்கணும்னு தான் யோசிக்கணும். அதை விட்டுட்டு ஏன் தேவையில்லாம அழுதுட்டு இருக்க? அழாத, பொறுமையா என்ன பண்ணலாம்னு யோசி. ஊர்வலம் உங்க வீட்டுக்கிட்ட எப்ப வருதோ அது வரைக்கும் நமக்கு நேரம் இருக்கு. கரிகாலா, ஊர்வலம் வந்துருச்சுப்பா. ஆத்தாளும் மகளும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அசிங்கப்பட்டு சாக போறாளுங்க. கண்டிப்பாக்கா. அந்த மூஞ்ச வச்சுட்டு எப்படி வெளியில வரான்னு பாப்போம். என்னங்க, பொண்ணை அழைக்கிறதுக்கு வந்திருக்கோம். மேல சத்தத்தை கேட்டு வெளியே வர வேண்டாமா? இதுதான் உங்க தங்கச்சி நமக்கு கொடுக்குற மரியாதையா? ஏப்பா எடுத்துங்க. இருப்பா. சுப்புலட்சுமி, சுப்பு. மேல சத்தத்துக்கே வரலையா? நீங்க இப்படி கூப்பிட்டா மட்டும் காதுல கேட்டுறவா போது? வேணும்னே பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏய் சுமார். சுப்பு. ஐயோ சுப்புலட்சுமி. நந்தினி, கரிகாலா, என் அண்ணன் வேற வந்து கூப்பிட்டு இருக்காரு. கரிகாலா. சுப்பு. அத்தை, அவங்கள வெளியிலே நிக்க வச்சா அப்புறம் தேவையில்லாம அது ஒரு பிரச்சனை ஆயிடும். அதனால நீங்க நந்தினி கிட்ட போனை கொடுத்துட்டு நீங்க போய் எல்லாரையும் வரவேற்று வீட்டுக்குள்ள உட்கார வைங்க. சரிப்பா. இந்த பேசு பேசு நந்தினி. அண்ணே வாங்கண்ணே. வணக்கம். வாங்க நீ வாங்க. எல்லாரும் உள்ள வாங்க. வாங்க வாங்க. வாங்க வாங்க நீ உட்காருங்க. வாங்க உட்காருங்கம்மா, எல்லாரும் உட்காருங்க. ஷோ, அழாத நந்தினி, கொஞ்சம் அமைதியா இரு. இங்க பாரு, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உனக்கு தோல் சம்பந்தப்பட்ட டாக்டர் யாரையாவது தெரியுமா? ஸ்கின் டாக்டரா? ஆமா. யாராவது நல்ல டாக்டரா தெரியுமா? தெரியாது. சரி, உன் கூட படிச்ச ஃப்ரெண்டு யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஃபோன் நம்பரை வாங்கிட்டு எனக்கு கால் பண்ணு. அக்கா, போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி தப்பா நடந்துடவே கூடாது. அதனால அவசரமே படாம மெல்லமா நிதானமா அந்த நந்தினி அவமானப்படுத்தலாம். நானும் அதே தான் நினைச்சேன். அதனாலதான் அமைதியா இருக்கேன். சுப்பு, நந்தினி எங்க? அவ அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா அண்ணி, இன்னும் முடியல. ஒன்னும் அவசரம் இல்ல. அலங்காரம் முடிச்சுட்டே வரட்டும். என்ன அலங்காரம் பண்ணாலும் அவ மூஞ்சி அலங்கோலமா தானே இருக்க போகுது. அண்ணா ஒரே நேரத்துல 2 நலங்கையும் வச்சுக்கலான்னு சொல்லிட்டாரு.
நல்ல நேரம் ஆரம்பிக்க இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. அதனால நந்தினி மெதுவா அலங்காரம் பண்ணிக்கிட்டோம். ஹலோ, நான் டாக்டரோட நம்பரை வாங்கியிருக்கேன். அப்ப டாக்டருக்கு ஃபோன் பண்ணி உடனே விஷயத்த சொல்லு. வீடியோ கால்ல வர சொல்லி உன் முகத்தை முதல்ல காட்டு. அதுக்கப்புறமா நீ எனக்கு வீடியோ கால் பண்ணு. மச்சான், சொந்த பந்தெல்லாம் வந்துட்டாங்க. இன்னும் எதுவும் காத்திருக்கணும், நலுங்க ஆரம்பிச்சிடலாம். நல்ல நேரம் ஆரம்பிக்க இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. அதுக்கப்புறம் பொண்ணை கூட்டு நலங்க வச்சிருவோம். ஓ, நல்ல நேரம் என்ன ஆரம்பிக்கலையா? அப்போ சரி மச்சான், 10 நிமிஷம் கழிச்சு ஆரம்பிப்போம். சரி. ஓகேவா மேடம்? எல்லாம் கரெக்டா இருக்கா? நான் இப்படியே போனா என்ன பார்த்தா என் மாமாக்கு என்ன பிடிச்சிரும்ல? கண்டிப்பா பிடிக்கும் மேடம். சரிங்க மேடம், நாங்க வெளியே வெயிட் பண்றோம். நீங்க ரெடி ஆயிட்டு கூப்பிடுங்க. மா நில்லுங்க. நீங்க அருளண்ணனை கட்டிக்க போற பொண்ணுக்கு தானே மேக்கப் பண்ணணும். நீங்க அங்க தானே போகணும். இங்க என்ன பண்றீங்க நீங்க? அது வந்து நாங்க கரிகாலன் பேர்ல புக் பண்ண மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். இல்லையே, அன்னைக்கு நானும் கரிகாலன் மதுரைக்கு வந்து புக் பண்ணப்ப அருளண்ண பேரையும் கரிகாலன் பேரையும் தனித்தனியா தானே புக் பண்ணோம். இல்ல சார், நீங்க மாத்தி சொல்றீங்க. ஒரே வீட்டு கல்யாணத்துக்கு மாத்தி அனுப்ப மாட்டாங்க. நாங்க கரிகாலன் புக் பண்ண மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். இல்ல 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 இல்ல, நான் தான் அன்னைக்கு பார்த்தேனே. முருகா, என்ன பிரச்சனை? அப்பா, இவங்கள நந்தினி வீட்டுக்கு தான் புக் பண்ணோம். இங்க வந்து நிக்கிறாங்களப்பா. முருகா விடுப்பா, இதே வேலையா பாக்குறவங்க அவங்க. அவங்களுக்கு தெரியாதா எங்க போன எங்க போக கூடாதுன்னு? அது எனக்கு என்ன நீ தான் தப்பா சொல்றேன்னு தோணுது. இல்ல போங்கம்மா, போய் வேலையை பாருங்க. நீ வா, அங்க நிறைய வேலை இருக்கு. கரிகாலா, டாக்டரும் லைன்ல இருக்காங்க. டாக்டர், நந்தினி விஷயத்த சொன்னாங்களா? அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு பார்த்தேன், காட்டினாங்க. அவங்க ஸ்கின்னை பார்க்கும்போது ஏதோ கெமிக்கல்னால அலர்ஜி ஆன மாதிரி இருக்கு. ப்ராப்பரான காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணலனா இந்த மாதிரிலாம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் இல்ல. ஒரு 2 days 3 daysல சரியாயிடும். ஐயோ டாக்டர், அவளுக்கு நாளைக்கு கல்யாணம் டாக்டர். பெண் அழைப்புக்கு வந்து எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த முகத்தோட அவ எப்படி வெளியே போக முடியும்? இத உடனே எதுவும் பண்ணி சரி பண்ண முடியாதா? ஒரு ஆயின்மெண்ட் இருக்கு, அத போட்டு சரியாயிடும். ஆனா அதுவும் கூட போட்ட உடனே சரியாகாது. எப்படியும் ஒரு 2 hours மேல ஆகும். டாக்டர், 2 மணி நேரமா? இதை விட்டா வேற வழியே இல்லையா டாக்டர்? சார், எந்த மருந்துமே போட்ட உடனே சரியாகாது சார். அதுக்கான டைம் எடுக்கத்தான் செய்யும். கண்டிப்பா 2 hours ஆகும் சார். 2 மணி நேரமா? ஏய் நந்தினி, டாக்டர் அந்த மருந்து பேரை சொல்லுங்க. நான் இப்ப மெடிக்கல் முன்னாடி தான் நிக்கிறேன். ரொம்ப நன்றி டாக்டர். நான் சொன்ன மெடிசனை வாங்கிக்கோங்க. 2 hoursல சரியாயிடும். ஓகே, பை. சரிங்க டாக்டர். ஏய் நந்தினி, இன்னும் ஏன் அழுதுட்டு இருக்க? அதான் மருந்து போட்டா சரியாயிடும் சொல்றாங்கல்ல. நான் அந்த மருந்தை வாங்கிட்டு வந்துடுறேன். எப்படியே இப்ப போட்டாலும் 2-3 மணி நேரம் ஆகும்ல. அது வரைக்கும் நான் என் முகத்தை எப்படி காட்டாம இருக்கிறது? என் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் தான் என் முகம் எப்படி அலங்கோலமா ஆகணுமா? நந்தினி, எப்படி சரியாயிரும்ல? இத போய் ஏன் பெருசா எடுத்துக்கிற? விடு. இப்ப எனக்கு இருக்கிற வலி என்னன்னு உனக்கு சொன்ன புரியாது கரிகாலா. என் வலி என்னன்னு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். என் கல்யாணங்கிறது எத்தனை நாள் கனவு தெரியுமா? அந்த கனவு செதஞ்சு போனா அது என் வாழ்க்கை முழுக்க பாதிக்கும். என் கல்யாண போட்டோவை என்னாலேயே பார்க்க முடியாதபடி ஆயிடும். இதெல்லாம் ரொம்ப பயங்கரமான வேதனை, வலி. இப்ப
இப்படியே போய் எப்படி நான் எல்லாரும் முன்னாடியும் நிப்பேன்? மேடையில நின்னு என் முகத்தை எப்படி நான் காட்டுவேன்? என்னோட வாழ்க்கையே போச்சு. சரி வரதா, நல்ல நேரம் ஆரம்பிச்சிச்சு, நலங்கு வச்சிடலாமா? வச்சிடலாம் மச்சான். சரி, குணசேகரனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரிங்க மச்சான். சொல்லுங்கண்ணே. குணசேகரா, நாங்க இங்க நலங்கு ஆரம்பிச்சிருவோம், நீங்களும் அங்க ஆரம்பிங்க. சரிங்கண்ணே. சுப்பு, அண்ணா இங்க நலங்கு வைக்க ஆரம்பிக்க போறாரா? நாமளும் இங்க ஆரம்பிச்சிடலாமா? நீ போய் நந்தினியை கூட்டிட்டு வாமா. ஏன் சுப்பு தயங்குறீங்க? போங்க, போய் கூட்டிட்டு வாங்க. சரிங்க நீ. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு கரிகாலம். எல்லாம் போச்சு. நந்தினி, நந்தினி, நலங்கு வைக்க கூப்பிடுறாங்கம்மா. இப்ப என்ன பண்றது? அத்தை, இந்த ரூம்ல சந்தன குங்குமம்லாம் இருக்கா? இருக்குப்பா, ஏன் கேக்குற? சந்தனத்தை எடுத்து உடனே கரைச்சு வைங்க, நான் சொல்றேன். சரிப்பா, குடிமா. கரைச்சிட்டேன்பா. நந்தினி உட்கார வச்சு நீங்க முதல்ல அவளுக்கு நலங்கு வச்சு விடுங்க. அதுல அவ கண்ணத்துல இருக்கிற அலர்ஜி எல்லாம் மறந்துடும்.